கிட்ஸ் தமிழ் மழலை மொழியில் மலரும் தமிழ். வணக்கம் என் செல்லக்குட்டீஸ்களே. இன்று நான் உங்களை ஒரு குளிர்ந்த சிற்றோடை ஓடும் மல்லிகை மனம் வீசும் ஒரு சோலைக்கு அழைத்துச் செல்லப் போகிறேன். அங்கே ஒரு சிறிய எறும்பும் ஒரு அழகான வெண்புறாவும் நமக்கெல்லாம் ஒரு பெரிய பாடம் சொல்லிக் கொடுக்கப் போகுது. கேட்கலாமா? அந்த சோலையில் சுறுசுறு என்ற ஒரு குட்டி எறும்பு இருந்தது. அது எப்போதும் ஓடி ஓடி வேலை செய்து கொண்டே இருக்கும். ஒரு நாள் தாகம் எடுத்ததால் அந்த சிற்றோடையின் ஓரம் தண்ணீர் குடிக்கச் சென்றது. அப்போது பலமாக ஒரு காற்று வீச, பாவம் அந்த சின்ன எறும்பு தண்ணீருக்குள் விழுந்து தத்தளிக்க ஆரம்பித்தது. யாராவது காப்பாற்றுங்கள், யாராவது காப்பாற்றுங்கள் என்று அது மெல்லிய குரலில் கத்தியது. ஆனால் அந்த சின்னஞ்சிறு குரல் யாருக்கு கேட்கும்? அதே மரத்தின் உச்சியில் அன்பு என்ற ஒரு வெண்புறா அமர்ந்திருந்தது. அதன் கண்கள் எறும்பின் கஷ்டத்தை கண்டுவிட்டது. ஐயோ, பாவம் அந்த சின்ன உயிர், நாம் ஏதாவது செய்ய வேண்டுமே என்று நினைத்தது அந்த புறா. அது ஒரு பெரிய இலையையே தன் அலகால் பறித்து மிகச்சரியாக எறும்பு தத்தளித்த இடத்திற்கு அருகில் போட்டது. எறும்பு மெல்ல அந்த இலையின் மேல் ஏறி உயிர் பிழைத்து கரைக்கு வந்து சேர்ந்தது. ஒப்ரா அக்கா, ரொம்ப நன்றி, என் உயிரை காப்பாற்றி விட்டீர்கள் என்று எறும்பு நெகிழ்ச்சியுடன் சொன்னது. புறா புன்னகைத்துவிட்டு பறந்து சென்றது. சில நாட்கள் கழித்தன. ஒரு நாள் ஒரு வேடன் அந்த காட்டிற்கு வந்தான். அவன் கையில் ஒரு பெரிய வில் இருந்தது. மரத்தில் அமைதியாக அமர்ந்திருந்த அந்த புறாவை பிடிப்பதற்காக அவன் மெல்ல தன் அம்பை எய்திட தயாரானான். பாவம், புறாவுக்கு கீழே வேடன் இருப்பதே தெரியவில்லை. இதை பார்த்த எறும்பு பதறியது. புறா, அக்கா எனக்கு உதவி செய்தாள், இப்போது நான் அவளை காப்பாற்ற வேண்டும்ல என்று மின்னல் வேகத்தில் ஓடிச் சென்றது. வேடன் அம்பை விட தயாரான அந்த நொடியில் எறும்பு அவன் காலில் ஏறி தன் முழு பலத்தையும் திரட்டி சுருக் என்று ஒரு கடி கடித்தது. அம்மா என்று வேடன் அலறினான். அவன் கை தவறி வலை கீழே விழுந்தது. அந்த சத்தத்தை கேட்ட புறா ஆபத்தை உணர்ந்து சட்டென பறந்து தப்பித்தது. வேடன் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றான். புறா மெல்ல கீழே இறங்கி வந்து எறும்பை பார்த்தது. எறும்பு தம்பி, இன்று நீ என் உயிரை காப்பாற்றிவிட்டாய். ஒரு சிறிய எறும்பால் இவ்வளவு பெரிய உதவியை செய்ய முடியும் என்று நான் நினைக்கவே இல்லை என்று நன்றியுடன் சொன்னது. பார்த்தீர்களா குட்டீஸ்களே, ஒருவருக்கு நாம் செய்யும் சிறிய உதவி என்றாவது ஒரு நாள் நமக்கு மிகப்பெரிய நன்மையாக திரும்பி வரும். உதவியை பெறுபவர் சிறியவரா பெரியவரா என்பது முக்கியமல்ல, உதவி செய்ய வேண்டும் என்ற அந்த நல்ல எண்ணம்தான் மிக முக்கியம். நீங்களும் உங்கள் நண்பர்களுக்கு இப்படித்தான் உதவி செய்வீர்கள்தானே? நீதி: செய் நன்றி அறிதல் மிகச் சிறந்தது. ஒருவருக்கு நாம் செய்யும் உதவி ஒருபோதும் வீண் போகாது. இன்னும் புதிய வீடியோக்களை காண கிட்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.